பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 20. நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலையை குவிப்பாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அனுதினமும் தவறாமல் இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கு கொண்டு நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நற்கருணை நாதர் நிறைவாக ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கின்றேன். உங்களை திருப்பலியிலும் நினைவு கூர்ந்து உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். எனவே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரில் நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய வழியில் நடங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள், வாசியுங்கள், திருப்பலியில் பங்கு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு நீங்கள் உறவில் நிலைத்திருக்கிறீர்களா என்றும் உங்களையே ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் உறவில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்மால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக வந்தார். நமக்கு மீட்பராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் வாழ்ந்த நாட்களிலே யாரையும் அவர் பழி வாங்கவில்லை, யாரையும் எதிரியாக நினைத்ததுவில்லை, யாரையும் அவர் காயப்படுத்தியது கிடையாது, யாரையும் அவர் குற்றப்படுத்தியது கிடையாது, யாரையும் அவர் துன்புறுத்தியது கிடையாது, யாரையும் அவர் மன்னிக்காமல் விட்டது கிடையாது. ஆனால் மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம், இயேசுனுடைய சாயலாக இருக்கக்கூடிய நாம், அவருடைய ஆத்துமாவையும் உயிர் மூச்சையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம், எதிரியாக நினைக்கின்றோம், வேதனைப்படுத்துகின்றோம், தீமைக்கு பதில் தீமை செய்கின்றோம், ஆசி கூறுவதற்கு பதிலாக சபிக்கின்றோம், துன்புறுத்துகின்றோம், மற்றவர்களை அவமானப்படுத்துகின்றோம். இவை அனைத்தும் சாத்தானுடைய கரங்களில் இருந்து வந்தன என்பதை, வருகின்றன என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே உரோமியர் 12:20 ஒரு அருமையான ஒரு வாசகம், எனக்கும் பிடித்த ஒரு வாசகம். உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடும். இதை நாம் செய்ய முடியுமா? உங்களுக்கு துரோகம் செய்தவன், உங்களுக்கு துரோகம் செய்தவள், நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடியவர், பள்ளிக்கூடத்தில் இருந்தே நீங்கள் எதிரி என்று நினைத்தவள் நினைத்தவன், அவரை அழைத்து உங்களுடைய வீட்டிலே ஒரு உணவு கொடுப்பீர்களா? கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் உலகத்தின் பிடியில் இருக்கின்றோம். கடவுளுடைய பிடியில் இருந்தால் நம்மால் அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியும். அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு கொடுக்க தண்ணீர் கொடுக்க முடியும். அதே போல் இவ்வாறு செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாறுதலை உங்களால் கொண்டு வர முடியும். ஒரு அக்கினியை நீங்கள் போட முடியும், ஒரு தீயை பற்ற வைக்க முடியும். அதன் மூலம் அவன் எரிந்து மறுஉருவமாகி இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக அவர்கள் மாறி விடுவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, உரோமியர் 12:19, பழி வாங்காதீர்கள். நீங்கள் பழி வாங்காமல் இருக்கும் பொழுது உண்மையிலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும். உரோமியர் 12:21 வாசித்து பாருங்கள். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கு தீமை செய்யும் பொழுது அந்த தீமை உங்களை வெற்றி கொள்கின்றது. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது அந்த ஏமாற்றின் அத்தின் ஆவி உங்களை வெற்றி கொள்கின்றது. நீங்கள் மற்றவர்களை காட்டிக் கொடுக்கும் பொழுது அந்த காட்டிக் கொடுக்கக்கூடிய சாத்தானுடைய ஆவி உங்களை வேதனைப்படுத்துகின்றது. எனவேதான் பல வகையான நோய்களினால் நீங்கள் கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறை இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஒரே முறையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் உயிருள்ள தெய்வமாய் நற்கருணையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அவரை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ, நற்கருணை நாதரை உட்கொண்டு ஜெபிக்கிறார்களோ, நற்கருணை நாதரோடு இணைந்து இருக்கிறார்கள்
இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசி பெற்றவர்களாகவும் அவர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே தான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க செய்யக்கூடாத காரியங்களை எடுத்து மாற்றிவிட வேண்டும். எனவே அவ்வாறு மாற்றும் பொழுது நீங்கள் எதிரிக்கு உதவ முடிகின்றது. நீங்கள் உங்களால் உதவ முடியவில்லை என்றால் அவருக்காக ஜெபிக்க முடியும் என்பதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். என் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே எவ்வளவோ எதிரிகள் இருந்தார்கள், எவ்வளவோ தீமை செய்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே அவர் அழிக்கப்பட்டு போனார்கள். நன்மை செய்தவர்கள் எல்லோருமே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் நன்மையை மட்டுமே செய்தார். தன்னுடைய சகோதரர்கள் தீமையை செய்த பொழுது அவர் நன்மையை மட்டுமே செய்தார். அவருக்கு நடந்தது என்ன? அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் யோசேப்பு மட்டுமே உயர்ந்த அதிகாரியாக எகிப்தில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் போராட்டம், அடிமையாய் விற்கப்பட்டார். போர்த்திபார் வீட்டிலே பொய்யான குற்றச்சாட்டு, ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் வேதனையும். ஆனால் அனைத்தையும் சந்தோஷமாக கடவுள் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவராகிய கடவுள்தான் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றார். எனவேதான் ரோமியர் 12:14 சொல்லப்பட்டு இருக்கிறதை போல உங்களை துன்புறுத்துவோருக்காக அவருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யார் யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களுக்கு ஆசி கூறி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே மற்றவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிரிக்கு நீங்கள் உதவலாம். எதிரியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளுக்கு உதவுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நாளிலே நாம் மனம் மாறுவோம். எதிரி பசியாய் இருந்தால் உணவு கொடுப்போம். தாகத்தோடு இருந்தால் தண்ணீர் கொடுப்போம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதபடி நன்மையை செய்வோம். துன்புறுத்துவர்களை ஆசீர்வதித்து சபிப்போர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இயேசு நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்க நற்கருணை நாதரிடம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளுக்காக ஆசி கூறவும் ஆண்டவரே எதிரிக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுவதை போல இந்த நாளிலும் பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து உறுதியும் ஆவியை கொடுத்து வாழ வைத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் போரிலிருந்து வெளியிலே வர அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேசி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு போர் நடக்கக்கூடிய இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாய் மாற என் ஆண்டவருடைய கிருபை கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அறுவை சிகிச்சைக்காக தன்னை தயாரிப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திடுவீராக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, அடியனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது இரக்கத்தினாலும் கருணையினாலும் நினைவு கூர்ந்து என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தோடும் முழு மனதோடும் உமக்கு பணி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. எனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபைக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தன்னுடைய குடும்பத்திற்காக திறப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நறுமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.